Hi friends, welcome back to Samayal Sarithiram. இன்னைக்கு நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான chicken 65 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நாங்க ஆல்ரெடி chicken தவா ஃப்ரை போட்டுருக்கோம். அது ரொம்ப சாஃப்ட்டா ஜூஸியா இருக்கிற தவா ஃப்ரைங்க. நீங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பண்ண போறது டீப் ஃப்ரை chicken. சரி, chicken 65 எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? சிக்கன் 65 பண்ணுறதுக்கு அரை கேஜி சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி இல்லாமல் இருத்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. சிக்கன் 65 மசாலா நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அரிசி மாவு ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப மொறுன்னு அந்த ஃப்ரை வருங்க. அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள் ஆட் பண்ணால் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நீங்கள் வறுவல் எல்லாத்துக்குமே நீங்கள் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 65 மசாலாலையும் நம்மளுக்கு உப்பு இருக்கும். ஸோ அதனால் டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம லெமன் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோங்க. இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எல்லா சிக்கன்லேயும் மசாலா படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வருங்க. 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சிக்கன் 65 செஞ்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். காஞ்சதும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வருங்க நம்மளுடைய சிக்கன் 65. இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாங்க. சிக்கன் பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி வச்சுருக்க மற்ற சிக்கனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மொறு சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சிக்கன் குக் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டே சாப்பிட்லாம். பிரியாணிக்கு கூட நம்ம சைடிஷாக இதை சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.